நேற்று ஒரு சூப்பரான மேட்ச், பயங்கரமான மேட்ச், திக் மேட்ச், த்ரில்லான மேட்ச். ஆனால் ஒரே ஓவரில் மேட்சை மாற்றிட்டாரு இந்த ஹேசில்வுட். அந்த ஹேசில்வுடைய போலிங் தான் இதுக்கு மெயினான காரணமா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் இருக்குது. என்ன இருக்குது அகிலன் கிட்ட? தோல்விக்கான காரணம் நேற்று ஆர்சிபி ஹோம் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த டைமில் 3 தொடர் தோல்விக்கு அப்புறம் ஹோம் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. கோலி நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் வேற. ஸோ அகிலன், என்ன தோல்விக்கு, ஆர்ஆருடைய தோல்விக்கு இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் என்ன பட்டியல் வச்சுருக்கீங்க? ஒரே வார்த்தை, ஆர்ஆர் தோல்வி காரணம்னா மிடில் ஆர்டர் வந்து மிக மிக மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது தான் ஆர்ஆர் தோல்விக்கு காரணம். ரெண்டாவது முக்கியமாக பார்க்க போனால் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆர்சிபிக்கு முதல் வின். ஸோ அவங்களுக்கு அந்த பாக்கியத்தோட பட்டத்தை நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா தொடர் தோல்வி, என்னதான் பண்ணுறாங்கன்னே தெரியாமல் கேம் ஆடிட்டு இருந்தாங்க சொந்த மண்ணில். ஆனால் முதல் வெற்றி பெற்று அவங்களுக்கு அந்த பாக்கியத்தோட இது கொடுத்துடலாம். சாலா கப் நம்தேன்ற அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு குறிக்கோளோடு அவங்க நோக்கி போகிறத நல்லா தெரியுது. ஏன்னா ஸ்டார்டிங் மேட்சஸ்லாம் வந்து டவுன் வேர்ட்ஸில் இருந்தவங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி நல்ல வெற்றி பெற்று முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நேற்று ஒரு மேட்ச் நடந்தது ஆர்ஆருக்கும் ஆர்சிபிக்கும். அதில் நல்ல சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை ஆர்சிபி கொடுத்தாங்க. சால்ட்டாக இருக்கட்டும், கோலியாக இருக்கட்டும், படிக்கல்லாக இருக்கட்டும், மிக மிக அருமையான. ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்கெட்டு 61 ரன் தான் விழுது. ஸோ அந்த பவர் பிளேவை அவங்க நல்லா யூஸ் பண்ணதுனாலே அவங்க ஸ்கோர் அதிகமாக போச்சு. ரெண்டாவது விக்கெட்டுக்கும் ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கும் குறைஞ்சபட்சம் 90 ரன்கள் வந்து வித்தியாசம். ஸோ 150 ரன்களுக்கு 2 விக்கெட்டுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கோர். அது இல்லாமல் ஆர்சிபி களத்தில் வந்து விராட் கோலி வேறு இருக்காரு. அப்போது அந்த ஸ்கோர் எப்படி போயிருக்கும்னு நல்லா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஆர்ஆர் பவுலிங்கும் ஒன்றும் பெருசாலாம் சொல்ல முடியல. ஏன்னா அடின்னு தான் அடித்தாங்க. ஜோசப் ஆர்ச்சரும் நல்லா போட்டார். இருந்தாலும் விக்கெட் எடுக்கிறதுக்கு தவறிட்டாங்க. ஆனால் தொடர்ந்து ஆனதுனால 205 ரன்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிக்கிறதுக்கான ஒரு ஸ்கோராக தான் வச்சாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ஆர் பேட்டிங்கும் அற்புதமாக இருந்தது. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால் என்ன பண்ணுறாருனே தெரியல, சும்மா தொட்ட இடம்லாம் தூள் பறக்குன்ற மாதிரி அவர் அடித்தது எல்லாமே நல்ல 4-6 போச்சு, நல்ல ஸ்கோர் கொண்டு வந்தார். ஆனால் ஹேசில்வுட்ன்ற ஒருத்தர் வந்து இறங்கி அந்த முதல்ல அந்த வெற்றிக்கான ஒரு கனவுக்கு நோக்கி செல்லும் போது ஜெய்ஸ்வால் விக்கெட்டை எடுத்ததுனால கொஞ்சம் திணறினாங்க. இருந்தாலும் நடுவில் வந்தவங்க கொஞ்சம் ஆடி இருக்கலாம். சூரியவன்ஷ் அவங்களும், அதுக்கப்புறமா ஹர்ஷித் ராணா, இவங்க எல்லாருமே 20, 25 ரன்கள், 26 ரன்களில் ஒரு அவுட் ஆனதுனால கொஞ்சம் இருந்தது. ஆனால் அதுக்கு ஜுரவ் துரல் வந்து கொஞ்சம் நல்ல ஆடியே கொடுத்தாரு. 47 ரன், 45 ரன்கள் வந்து அடிச்சு அந்த வெற்றிக்கு ஆன இலக்கு ஒரு நிர்ணயம் கண்டிப்பாக வெற்றி ஆர்ஆர் கிட்ட தான் இருக்கு. ஏன்னா 16-17 ஓவர் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி கிரவுண்டு, ஆர்சிபி நல்ல ஸ்கோராக இருந்தால் கூட அவங்களால அந்த வெற்றியை கொண்டாட முடியாது. ஏன்னா ஒரு 15-16 ஓவர் வரைக்குமே ஆர்ஆர் தான் வெற்றி பெறும். அந்த அணி வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல பேட்டிங்கோட ஆடிட்டு இருக்காங்க போது தான் கரெக்டாக வந்தார். 7 ஒருத்தர் வந்தார், எட்மயர்ன்றவர். அவர் வந்து அப்புறமா தான் அடுத்தடுத்த விக்கெட், அவரே வந்து பெரிய ஸ்கோர் கொடுக்கல, நல்ல ஸ்கோர் கொடுப்பாரு, அவரை வச்சு இந்த மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்துருவாருன்ற போது அந்த மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. எல்லாரும் அவர் மேல மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா அவர் கீழே வந்தவங்க யாருமே சரியான ஸ்கோர் பண்ணாதனால மிகப்பெரிய மிடில் ஆர்டர் தோல்வியால தான் ராஜஸ்தானுக்கு தோல்வி ஏற்பட்டது. இல்லைன்னா இந்த மேட்சை ராஜஸ்தான் வின் பண்ணி கொஞ்சம் அவங்களுக்கு ஆதரவா இருந்திருப்பாங்க. இதுதான் தோல்விக்கான மிகப்பெரிய காரணமா பாக்குறோம். ஓகே, சூப்பரா சொன்னீங்க. ஆக்சுவலா வந்து ஹெட்மயருடைய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி லிவிக்கிட்ட நான் கேட்க விரும்புகிற நிறைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இவருடைய ஜூரலுடைய விக்கெட். அந்த ஹேசில்வுட் அதே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து ரன்னு கொடுக்காம அடுத்தடுத்த ஓவரை டைட் பண்ணி செம்மையாக போட்டு அந்த ஒரு ஓவரில் பெரிய டேர்னிங் பாயிண்ட். 140 ரன் 14 ஓவர் செம்மையாக இருந்த ஸ்கோரை அப்படியே இதாக்கி கடைசியாக இவர் ஓவரில் 22 ரன். புவனேஷ்குமார் செம்ம பவுலர், அப்படி டெப்த் ஓவரில் சூப்பராக போடக்கூடிய அவர் ஓவரில் 22 ரன் அடித்த சுரல் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு யோசிக்கும் போது அந்த டேர்னிங் பாயிண்ட் கேட்ச் ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்டை ஏற்படுத்தியிருக்கா. கண்டிப்பாக நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹேசில்வுட் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார். ஸோ அது நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கோலிக்கு தான் மேன் ஆஃப் த மேட்ச் கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சப்போ ஹேசில்வுட்டுக்கு தான் கொடுத்தாங்க. அது கரெக்டான ஒரு முடிவாக பார்க்குறேன். ஏன்னா அவர் போட்ட அந்த 17-19வது ஓவர் தான் மேட்சோட டேர்னிங் பாயிண்டாகவே நம்ம பார்க்குறோம். ஏன்னா 17வது ஓவர் கூட பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கவே விடல. ஏன்னா அதுக்கு முன்னாடி சுயாஷ் சர்மாவோட பாலை வந்து
தூக்கி ஒரு 6 வச்சு ஒரு அவரோட அந்த ஃபார்மை கொண்டு வந்தார். அப்புறம் ஹேசல்வுட் வந்து பயங்கரமா டைட் பண்ணி அந்த ஓவரை செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் புவனேஷ்குமார் வந்து டெத் பவுலிங்ல நல்லா போடுவார்னு நினைச்சப்போ அடி பிரிச்சு விட்டார். ஸோ அடி பிரிச்ச பிறகு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆர்சிபில எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிட்டாங்க. கிரவுண்டே அப்படியே ஒரு அமைதியா காணப்பட்ட டைம்ல கரெக்டா ஹேசல்வுட் வந்து ஒரு நல்ல பால் போட்டார், வைட் யாக்கர். ஆனா எல்லாருமே நினைச்சது அது ஓகே பால், டாட் பால் நினைச்சப்போ ஜுரியல் வந்து பயங்கரமான ஒரு நம்ம பயங்கரமா ஜித்தேஷ் சர்மா வந்து ஒரு பயங்கரமான நம்ம விக்கெட் கீப்பர் பாக்குறோம். ஏன்னா யாருமே கிளைமே பண்ணாதப்போ அவர் மட்டும் கிளைம் பண்ணிட்டே இருந்தார். ஸோ அந்த ஒரு கேட்ச், அதாவது அந்த ஒரு மேட்சோட டேர்னிங் பாயிண்டே அந்த ஒரு பாலா தான் நம்ம பாக்குறோம். ஸோ ஜுரியலோட விக்கெட்டை அந்த எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆர்ஆர் நேத்து வின் பண்ணிருக்கோம். ஆர்சிபி திரும்ப அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல தோக்குறதுக்கான வாய்ப்பு தான் நேத்து இருந்தது. ஓகே லிவி, ஆக்சுவலி வந்து சேசிங் மாஸ்டர் அப்படின்னு சொன்னா நம்ம விராட் கோலி அப்படின்னு பேசுறோம். அப்படி விராட் கோலி இப்போ வந்து டாப் ரன் ஸ்கோரர்ல வந்துட்டாரு ஆரஞ்சு கேப்ல. ஸோ அப்படி இருக்கிற விராட் கோலி சேசிங் மாஸ்டரா இருக்கும்போது அந்த டீமுக்கு ஆப்போசிட்டா விளையாடுற கேப்டன் ரியான் பராக் ஒரு சேசிங் கேம்ல எப்படி விளையாடணும் கூட தெரியாம ஒரு நம்ம லாங்குவேஜ்ல அன்பார்லிமெண்ட் வேர்ட் சொல்லுவாங்க, என்னடா லூஸ் மாதிரி விளையாட்டு வர, பைத்தியம் மாதிரி விளையாட்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம லோக்கல்ல. அந்த மாதிரி ஒரு கேப்டனுடைய ரெஸ்பான்சிபிள் கூட தெரியாம சேசிங்ல இப்படி ஆடுவாங்களா? கண்டிப்பா. அதாவது ரியான் பராக்கை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நேற்று ஒரு 22 ரன் அடிச்சாருன்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க. அதுலயும் கிட்டத்தட்ட 2 4 2 6ல அதுல ஒரு 6ஓ 2 4ஓ பாத்தீங்கன்னா எஜ்ஜி வாங்கி போச்சு. அவர் வந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா பேட்டை சுத்திட்டே இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் வந்து இன்னொன்னு குர்னால் பாண்டியா, இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா பவுலிங் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல இவர் வந்து, அதாவது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஏன் விராட் கோலியை வந்து ஒரு சேஸ் மாஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவர் எடுத்தோன்னு அடிக்கவே மாட்டார். கொஞ்சம் பால் டு பால் 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 அப்படியே செட் ஆகிற மாதிரியே செட் பண்ணினே இருப்பார். ஸோ சிங்கிள்ஸ் எடுப்பாரு, அதிகமா டபுள்ஸ் எடுப்பாரு. அதை தாண்டி மேக்ஸிமம் கிரவுண்ட்லயே ஆடக்கூடிய ஒரு பிளேயர் ஸ்டார்டிங்ல. அப்புறம் அதனால தான் பாத்தீங்கன்னா அவர் இவ்வளோ ரன் எடுக்கிறார் சேசிங்ல. இவர் பாருங்களேன், வந்தோடனே சுத்த தான் பாக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கிரவுண்டை வந்து செட் பண்ணணும், அதுதான் ஒரு பிளேயரோட வேலை. ஸோ வந்தோடனே வந்து நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி தான் விக்கெட் விழுந்தா ஒரு டீமுக்கே ஒரு பெரிய லாஸ் ஆகும் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட். ஆக்சுவலா வந்து ஆர்ஆர் கையில வந்த வடைய அவங்க வந்து எடுத்து அழகா அவங்க கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களே வாழ்ந்துக்கோங்க, இதுக்கப்புறம் நாங்க ஜெயிச்சு பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இர்ரெஸ்பான்சிபிள் கேம். நேற்று ஆர்ஆர் தான் வின் பண்ற மேட்ச். ஹோம் டவுன்ல தொடர்ச்சியான 4வது தோல்வி எப்படியாவது அடைஞ்சிருவாங்க, அவங்கள வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஆனால் ஆர்சிபி நம்மளை கலாய்க்கிற மாதிரி, சிஎஸ்கே கலாய்க்கிற மாதிரி, இப்போ நாங்கள் அகிலனை கலாய்க்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு இப்போ வந்துடுச்சு.